Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் பிரியாணி. ஒரு மேரேஜ் ஸ்டைல் மட்டன் பிரியாணி நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இது என்னுடைய ஓன் ரெசிபி கிடையாது. நம்ம ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக செய்யும்போது குக்கிங் மாஸ்டர் செய்யும்போது நம்ம வீடியோ எடுத்து இப்போ அப்லோட் பண்ணிருக்கோம். வாங்க பார்க்கலாம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தேக்ஷாவை எடுத்து அதில் 1.5 லிட்டர் எண்ணெய் ஆட் பண்ணி சூடு பண்ண பிறகு 10 கிராம் பட்டை, 10 கிராம் லவங்கம், 10 கிராம் ஏலக்காய், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1.25 கிலோ அளவுக்கு வெங்காயம் வந்து ஃபைனலாக சாப் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. இந்த வீடியோ தான் இருந்தது, நான் அதான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மட்டன் ஆட் பண்ணுறாங்க. மட்டன் வந்து வெள்ளாட்டுக்கறி தான் எடுத்திருக்காங்க, 7 கிலோ எடுத்திருக்காங்க. இப்போ அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ரைஸோட அளவு பார்த்திங்கன்னா 5 கிலோ. 5 கிலோவுக்கு எப்போவுமே 1 கிலோவுக்கு 1 கிலோ தான் கறி ஆட் பண்ணுவாங்க. இவங்க வந்து 1 கிலோவுக்கு 1.5 கிலோ ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த டைமில் வந்து எதுக்காக கறியை ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன். அதாவது வெங்காயத்தில் அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளாட்டுக்கறி வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கறிக்கு தேவையான உப்பு இப்போ அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ண போகிறாங்க. ஒரு 20 நிமிஷம் வந்து குக் பண்ணணுன்னு சொன்னாங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவங்க மிக்ஸ் பண்ணி காட்டுவாங்க பாருங்கள். கறியோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அதையும் இல்லாமல் கறியிலேருந்து எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ட்ராப் கூட அவங்க தண்ணி ஆட் பண்ணலை, கறியிலேருந்து வந்த தண்ணி தான் அது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு $350 கிராம் வந்து கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறாங்க. இஞ்சியும் பூண்டும் ஒன்றா அரைச்சி வைக்கலை, ஒன்றா கூட ஆட் பண்ணலை. இஞ்சி பூண்டு வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கேப் விட்டு இஞ்சி ஆட் பண்ணுறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இதில் 400 கிராம் ஜிஞ்சர் பேஸ்ட் 400 கிராம்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கிறாங்க. 350 கிராம் கார்லிக் பேஸ்ட், 400 கிராம் ஜிஞ்சர் பேஸ்ட். 5 கிலோ பிரியாணிக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை போகணும். நம்ம அப்போ வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இதில் 1/2 லிட்டர் தயிர் ஆட் பண்ணுறாங்க. தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. இதே நீங்கள் வீட்டில் வந்து நார்மலாக எப்பயும் செய்கிற மட்டன் நீங்கள் எடுத்து செஞ்சிங்கன்னா வெங்காயத்தில் போட்டு நீங்கள் குக் பண்ண தேவையில்லை. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு கடைசியிலே நீங்கள் போடலாம் மட்டனை. வெள்ளாட்டுக்கறி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டே வெங்காயத்தில் போட்டு வதக்கியிருக்கிறாங்க, நல்லா குக் ஆகணும்னு சொல்லி. இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், பட் டேஸ்ட் சொல்லிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்டேன், ரொம்பவே நல்லா இருந்தது. டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
அதுக்கு அடுத்ததாக 250 கிராம்ஸ்க்கு தக்காளி, 250 கிராம் தக்காளியை வந்து நல்லா ஃபைனலாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா 5 கிலோவுக்கு 250 கிராம் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் இந்த அளவு சரியாக இருக்குமான்னு. அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து எப்போவுமே பிரியாணியில் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணணும். நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அதில் வந்து புளிப்பு வந்துடும், பிரியாணி வந்து புளிக்கும், அதுவும் இல்லாமல் கிரேவி மாதிரி ஆகிடும், பிரியாணி வந்து கிரேவி போட்டு சாப்பிட்ட மாதிரி ஆகிடும்னு சொன்னாங்க. இப்போ வந்து தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக 50 கிராம் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறாங்க. இது வந்து 5 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க, கம்மியாக பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூளை. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிக்கிறாங்க. அந்த அந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள் அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அவங்க வந்து வதக்கிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எப்போ ஃபங்க்ஷன் இருந்தாலும் நம்ம வந்து இவங்கள தான் குக் பண்ண சொல்லுவோம். ஒரு மேரேஜில், முஸ்லீம்ஸ் மேரேஜில் நம்ம எப்படி பிரியாணி சாப்பிடுவோமோ அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும் இவங்க குக் பண்ணாக்கா. ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க. உங்களுக்கும் இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துச்சு பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது 1.5 கட்டு வந்து கொத்தமல்லி, 1.5 கட்டு வந்து புதினா, ரெண்டுத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் இதையும் குக் பண்ணிக்கலாங்க. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் அவங்க சுடு தண்ணி ஆட் பண்ணுறாங்க. தண்ணி வந்து இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா 4 லிட்டர் சொன்னாங்க. 4 லிட்டர் தண்ணி வந்து கிரேவிக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ தண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நமக்கு வந்து மட்டன் குக் ஆகணும். குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். நல்லா வேகணும், மட்டன் வந்து நல்லா வேகணும். இது வெள்ளாட்டுக்கறி, அதனால தான் நல்லா வேக வைக்கணும். இப்போ வந்து நம்ம மூடி திறந்து பார்க்கலாம் குக் ஆகிடுச்சான்னு. மட்டன் வந்து குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு கறி. அடுத்ததாக இதில் வந்து 300 கிராம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஜில் எதுக்கு ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நம்ம போட்டிருந்தோம்னாக்கா பச்சை மிளகா வந்து நல்லா கொழிஞ்சி காரம் அதிகமாக ஆகிட்டு இருக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இப்போ மூடி வச்சு இதை குக் பண்ண போகிறோம். அதுக்கடுத்ததாக இது வந்து ரைஸுக்காக வச்ச தண்ணி, 20 லிட்டர் தண்ணி வந்து 5 கிலோ அரிசிக்கு போட்டிருக்காங்க. உப்பு போட்டுக்கிறாங்க. உப்பு பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது என்னென்னா, நமக்கு வந்து கரைக்கணும்னு சொன்னாங்க. உப்பு வந்து லைட்டாக கரைக்கணும் தொண்டையில்னு சொன்னாங்க.
உப்பு வந்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து அரை ஹவருக்கு அவங்க வந்து சோக் பண்ணி வச்சுருக்காங்க. ஊற வச்ச ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க. கொதிக்கிற தண்ணியில் அவங்க போட்டுக்கிறாங்க. ரைஸ் வந்து அரை ஹவர் மட்டும்தான் ஊற வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க, ஒடிஞ்சிரும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸ் வந்து 60% மட்டும்தான் குக் ஆகணும்னு சொன்னாங்க. இப்போ இதை வடிச்சிக்கலாம். இன்னொரு சைடு வந்து இந்த கிரேவி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த பச்சை மிளகா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட தண்ணி கூட கொஞ்சோண்டு இதாக இருக்குது, கம்மியாகிடுச்சு தண்ணியும் பாருங்கள். அதுக்கடுத்தது நம்ம வடித்து வச்ச ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரைஸ் வந்து ஒடிஞ்சிரும். ஸோ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுவும் வந்து கரண்டியோட பின்னாடி பக்கத்தை வச்சு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இவங்க மிக்ஸ் பண்ணுற மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. அவங்க செக் பண்ணிக்கிறாங்க ரைஸ் வந்து எவ்வளோ குக் ஆகிருக்குன்னு. 60% தான் ரைஸ் குக் ஆகிருக்கு. அதுக்காக இப்போது அவங்க வந்து வடிகட்டின தண்ணி இருக்கு இல்லையா, ரைஸ் வந்து வடித்த தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறாங்க, வடித்த தண்ணி. இப்போ மூடி போட்டு இதில் வந்து தம்மு கட்டுறாங்க. தம்மு கட்டுறதுக்கு அவங்க வந்து கறியை யூஸ் பண்ணியிருக்காங்க. கறியை நெருப்பு வச்சு அவங்க வந்து தம்மு கட்டுறாங்க. இது பழைய மெத்தேடு தான், பட்டு வந்து நமக்கு பழைய மெத்தேடு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீழே வந்து கேஸ் அடுப்பு தான், பட்டு மேலே வந்து அவங்க கறி போட்டு தான் அவங்க வந்து தம்மு கொடுக்குறாங்க. கீழே பார்த்திங்கன்னா தம்மு கொடுக்குறதுக்கு ஒரு அயன் தவா வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கறியை வந்து நெருப்பு ஊட்டி வைக்கிறாங்க தம்முக்கு. நல்லா பரப்பி விட்டு இருபது நிமிஷத்துக்கு அவங்க வந்து தம்மு கட்டுறேன்னு சொன்னாங்க. இப்போது நம்ம 20 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னாக்கா பாருங்கள், நமக்கு ஒரு டேஸ்டான ஒரு மேரேஜ் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் இந்த வெள்ளாட்டு கறினால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் இதை ஃபஸ்ட்டு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நல்லா உதிரியாக வந்திருக்கு ரைஸு. இப்போ இந்த ஸ்டேஜில் ரொம்ப நம்ம வந்து குழையக்கூடாது. குழைஞ்சோன்னாக்கா ரொம்ப ரைஸ் வந்து ஒடிஞ்சிரும்.
ரொம்ப மிக்ஸ் பண்ணாக்கா ரைஸ் உடஞ்சி நமக்கு பாதி பாதி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.